எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பர் சமையலுங்க. 50 கிராமில் பாதி புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு நல்லா தோலோடு தட்டி அதில் அதை சேர்த்துருங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி எல்லாம் ஃபுல்லாக கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நான். நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன் காரக்குழம்பு. எப்போவுமே தக்காளியும் பூண்டும் வதக்கி தான் செய்வேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். எல்லாமே குழம்புல கரைச்சிட்டேங்க. இப்போது ஒரு குழம்பு கண்டி நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே பொரியட்டங்க. பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா சிம்மிலே மஞ்சளாக வதக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து 4 கீறி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டேங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச குழம்ப அதோடு சேர்த்துடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் காரக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 பிஞ்சு மட்டும் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலை. நீங்கள் வெல்லம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெல்லம் சேர்க்காமல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்தாலும் காரக்குழம்பு அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷன் பொரியலும் வாழைத்தண்டு கூட்டுந்தாங்க. கேரட் பொரியல் வாழைத்தண்டு கூட்டுந்தாங்க செஞ்சேன். ஒரு கைப்பிடி சிறுபருப்பு, ஒரு சின்னதாக தக்காளி, ஒரு சின்னதாக வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிட்டேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கட் பண்ண வாழைத்தண்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு தென்னங்குச்சி வச்சு நார் எடுத்துட்டிங்கன்னா நார் வந்துடும். இப்போ அதை வடிகட்டி வாழைத்தண்டையும் சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி பண்ணிட்டேங்க கூட்டு. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் குழம்புங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் காரக்குழம்பு. அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணி சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்புல இருக்க கத்திரிக்காய் எடுத்து தண்ணி சாதத்துக்கு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்தது கேரட் பொரியல் தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பாதி வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சு பொடியாக கட் பண்ண கேரட்டு போட்டு சும்மா ஒரு செகண்டு கிளறி தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. இப்போ கூட்டுக்கும் கேரட்டுக்கும் தேங்காய் நான் திருவி வச்சுட்டேங்க. இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் கேரட்டு வெந்துருங்க. வெந்த உடனே எடுத்து தேங்காய் போட்டு இறக்குனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்தது நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ தாளித்ததையும் சேர்த்துட்டேன், தேங்காயும் சேர்த்தாச்சுங்க. இப்போ சமையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காரக்குழம்பு ரொம்பவே நல்லா வரும். காலையில் கந்த சஷ்டி கவசம் வச்சுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணால் சமையலும் சூப்பராக வரும். சீக்கிரமாக எனக்கு சமையல் முடிஞ்சிச்சு. முதலே நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டா சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிஸ்டர்ஸ் கிச்சனை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பாதி தான் பார்க்குறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.